ஒரு பிஸ்னஸ் பர்சனுக்கு, ஒரு ஆண்டர்பிரினருக்கு முக்கியமான ஸ்கில் என்ன தெரியுமாங்க? 3 விஷயம் இருக்குங்க. ஒரு ஆண்டர்பிரினல் ஸ்கில்லுன்னு சொல்லுவாங்க. ஆண்டர்பிரினல் ஸ்கில் என்னன்னா இந்த 3 விஷயம்தான். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன தெரியுமா? மைண்ட் செட். அவனோட மைண்ட் செட் எப்படி இருக்குது? இப்போ 2 விதத்தில் பிரிச்சுக்கிங்க. நீங்கள் ஒரு புவர் பிஸ்னஸ் மேன் அப்படின்னா, ஒரு தாரித்திரியம் பிடிச்ச ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னா, இவன் என்ன பண்ணிகிட்டு இருப்பான்னு பாருங்கள். ஒரு பாவர்ட்டி மைண்ட் செட்டில் இருக்கவனும் ஒரு ரிச் மைண்ட் செட்டில் இருக்கவனும் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்துங்க. பாவர்ட்டியில் இருக்கவன் என்ன பண்ணுவான்? இவன் மார்க்கெட்டே சரியில்லை, எப்படி, என் கஸ்டமர் சரி கிடையாது, என் எம்ப்ளாயி சரி கிடையாது, எப்போ பார்த்தாலுமே எனக்கு சேல்ஸே நடக்கலை, எனக்கு எதுவுமே சரியில்லைங்கிற மைண்ட் செட்டில் இருக்கக்கூடியவன். இனி ஒன்று வந்து இவன் காம்படிட்டரை ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருப்பான். இவன் என்ன காம்படிட்டரை ப்ளேம், அவன் அப்படி தான் சார், அவன் ரேட்டை குறைச்சி கொடுத்துக்கிட்டே இருப்பான் சார். இப்படி காம்படிட்டரை ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மைண்ட் செட் பாவர்ட்டி மைண்ட் செட். ஆனால் ரிச் மைண்ட் செட், ஒரு ஆண்டர்பிரினல் ஸ்கில் இருக்கக்கூடிய ரிச் மைண்ட் செட் பர்சன் எப்படி இருப்பான்னா கிராட்டிடியூடோடு இருப்பான். அவனுக்கு இன்றைக்கி நடந்துட்டு இருக்க சேல்ஸை பற்றி கூட அவனுக்கு அவனோட எம்ப்ளாயி மேலே, அவனோட கஸ்டமர் மேலே, அவனோட சப்ளையர் மேலே, அவனோட குரு மேலே கிராட்டிடியூடோடு இருப்பான். அவன் ஹெல்பிங் அண்ட் என்ஜாயிங், அந்த ப்ராசஸை என்ஜாயிங் பண்ணக்கூடிய மைண்ட் செட்டில் இருப்பான். ரிசல்ட்டை நோக்கி போக மாட்டான், அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணுவான். அவனுக்கு ரிசல்ட் வரும்னு தெரியும், ரிச் மைண்ட் செட்டில் இருப்பான். அப்போ முக்கியமான ஆண்டர்பிரினர் ஸ்கில்ல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? மைண்ட் செட். ஒரு மைண்ட் செட், ஒரு ஆண்டர்பிரினருக்கு எப்படி மைண்ட் செட், ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு எப்படி மைண்ட் செட் இருக்குது? உங்கள் மைண்ட் செட்டு பாவர்ட்டி மைண்ட் செட் இருக்கா இல்லை ரிச் மைண்ட் செட் இருக்கான்னு பாருங்கள். 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வெல்த் பிளாக். இவனும் பாவர்ட்டி அண்ட் ரிச். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா பாவர்ட்டியில் இருக்கவன் என்ன பண்ணுவான்? எனக்கு பணமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவான். ரிச்சில் இருக்கவன் என்ன சொல்லுவான்? எனக்கு பணம் என்னை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கு, வரும், நான் நல்லா இருக்கேன், நான் ஹெல்த்தியாக இருக்கேன், என் பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு, ஹாப்பியாக இருப்பான். இவன் எப்போவுமே எப்படின்னா ப்ளேம் பண்ணிக்கிட்டு அன்ஹாப்பியாக இருப்பான். அப்போ இவனுக்கு பணம் வரவே வராது. கடவுள் என்ன நினைப்பார்? இவனுக்கு என்ன கொடுத்தாலும் இவன் பத்த மாட்டான்னு சொல்லுவான். ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு கால் கையாவது கொடுத்துருக்கான்ல கடவுள், அதுக்காவது நீங்கள் நன்றி உணர்ச்சியாக இருக்க வேண்டாமா? அப்போது இந்த வெல்த் பிளாக் இவனை நோக்கி வரவே வராது. இவன் எப்போ பார்த்தாலும் பஞ்சப்பாட்டு பாடிக்கிட்டே இருப்பான். எவன் எல்லாம் பஞ்சப்பாட்டு பாடிக்கிட்டு இருக்கானோ அவனுக்கெல்லாம் பணம் கொடுக்கவே மாட்டாங்க. யூனிவர்சல் உங்களுக்கு அந்த பணத்தை வர வைக்காது. உங்களுக்கு வெல்த் பிளாக் வரும், உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும். ஐயோ எனக்கு சேல்ஸ் நடக்கலை, உனக்கு நடக்காது. ஐயோ எனக்கு எதுவுமே வேணாம், உனக்கு ஒன்றுமே நடக்காது. ஏன்னா உன்னோட பாவர்ட்டி மைண்ட் செட்டு தான் இந்த வெல்த் பிளாக் பண்ணுது, உன்னோட வெல்த்தை பிளாக் பண்ணுது, உனக்கு பணம் வர விடாமல் பண்ணுது. கடவுள் நினைப்பார், இவனுக்கு என்ன கொடுத்தாலும் பத்த மாட்டேங்குது, நல்ல கால் கொடுத்துருக்கேன், நல்ல கை கொடுத்துருக்கேன், நல்ல ஃபேமிலி கொடுத்துருக்கேன், ஆனாலும் இவன் குறை சொல்லிகிட்டு இருக்கானே, அப்போ என்னத்துக்கு இவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி உன்னோட வெல்த்தை பிளாக் பண்ண வைப்பான். அப்போது நீ ரிச் மைண்ட் செட்டும் வெல்த் பிளாக்கும் இல்லாமல் இருந்தால் தான் உனக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு உன்னால் மூவ் பண்ண முடியும். 3வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்கில் பிளாக். இவன் என்ன பண்ணுவான்? எனக்கு எல்லாமே தெரியும், நான் எல்லாம் எத்தனை வருஷமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்குலாம் 10-15 வருஷமாக நான் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியாத உனக்கு தெரியாது, இன்னும் சின்ன பையன் போய் படித்து கொடுத்துட்ருக்கானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் லிசனிங் ஸ்கில் தெரியுமா, நெகோசியேஷன் ஸ்கில், அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. ஸ்கில்லை வளர்க்காமலே இருப்பான். இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புளை எடுத்து பாருங்கள், எவ்வளோ பெரிய ஸ்டேஜில் இருந்தாலும் அவங்க ஸ்கில்லை வளர்க்குறதுக்காக ஒரு நாளைக்கு 3 மணிலேருந்து 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் உங்கள் ஸ்கில்லை வளர்க்குறதுக்கு எத்தனை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? அப்போ ஸ்கில் பிளாக். ரிச் பீப்புள் என்ன பண்ணுவான் அப்படின்னா படிச்சுக்கிட்டே இருப்பான், புது புது விஷயங்களை படிச்சுட்டு இருப்பான், அவனோட டெக்னாலஜி விஷயத்தை அவன் படிப்பான், அவனோட பிஸ்னஸில் அவனோட மென்டரை படிப்பான், புது ஸ்கில்லை கற்றுக்குவான், புது விஷயத்தை அப்ளை பண்ணிக்குவான். ஆனால் பாவர்ட்டி மைண்ட் செட்டில் இருக்கவன் என்ன பண்ணுவான்? குத்தம் சொல்லிக்கிட்டே இருப்பான், இதெல்லாம் எதுக்கு, எனக்கு தான் எல்லாமே தெரியுங்கிற ஒரு மமதை இருக்கும் அவனுக்கு. ஸ்கில் பிளாக். அப்போது ஆண்டர்பிரினர் ஸ்கில்ல முக்கியமான 3 விஷயம் என்ன? மைண்ட் பிளாக், வெல்த் பிளாக், 3வது ஸ்கில் பிளாக். இந்த
மூணையும் நம்ம கரெக்ட் பண்ணால் மட்டும்தான் ஒரு நல்ல ஆண்டர்ப்ரனராக இருக்க முடியும், ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனராக இருக்க முடியும். நல்ல ரீதியில் இருக்கக்கூடிய எல்லா ஆண்டர்ப்ரனரும் இந்த பிளாக்குகள் எல்லாம் எடுத்துட்டு நல்ல ரீதியில் மைண்ட் செட் வச்சுருப்பாங்க, நல்ல ரீதியில் வெல்த் செட் வச்சுருப்பாங்க, நல்ல ரீதியில் ஸ்கில் செட் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னா இந்த 3 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள்.